தளபதி ஓட்டு போடுவோம். தளபதியோட கட்சி பேருனா ஏன்னு சொன்னா எங்கள் ஆதரவுக்கு யாரும் இல்லை, யாருமே சரியில்லை, அரசாங்கமே சரியில்லை. குறைகள் என்ன குறைகள் இல்லை, மக்களுக்கு அவங்க அவங்க பண்ணுறது எல்லாமே விளம்பரப்படுத்துகிறாங்களே தவிர என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஓட்டு போட்டு போன 500 கொடுப்பானுங்க, 1000 கொடுப்பானுங்க, எத்தனை ஒயின் ஷாப் தான் போவேன். அவங்க ஓனாக பண்ணுறாங்க. பிஜேபி நல்லவங்களா, அண்ணாமலை நல்லவரா? இல்லையே. அஜித் ரசிகர் உள்ள பசங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவரோட கொள்கைகள்லாம் இன்னும் எங்களுக்கு ப்ராப்பராக ரீச் ஆகலை. பணம் இருக்குது, அரசியல் வராங்க, அவ்வளோதான். நம்மகிட்ட பணம் இல்லை, வேலைக்கு போகிறோம். அதுக்கு ஓட்டு போட மாட்டீங்க? யாருக்கும் போட மாட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு, யாருக்கும் ஓட்டு போடுறதில்லை. சிஸ்டர், 2026 சட்டமன்ற தேர்தல் கூடிய விரைவில் வரப்போகுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? ஆல்ரெடி இருக்கிற 2 பார்ட்டிஸையும் நம்ம பார்த்துட்டோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோனோபோலியாக தான் இப்போ போயிட்டுருக்குது ஆட்சி. பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாம் தமிழர் கட்சிக்கு தான் எங்களோட ஆதரவு இருக்கும். என்னோட ஆதரவுங்களா, மக்கள் ஆட்சி வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் இப்போ நடக்கிறது மக்களாட்சி இல்லையா? விஜய் டிவிக்கே. எதனால விஜய்க்கு உங்களோட ஆதரவு? நான் உங்கள் ஃபேன் பேசிக்காக, ஸோ அதனால டிவிக்கே. எங்கள் ஆதரவுக்கு யாரும் இல்லை, ஏன் ஐயா? யாருமே சரியில்லை, அரசாங்கமே சரியில்லை, அதிகாரியும் சரியில்லை. அது நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு சுதந்திரம், பெண்கள் சுதந்திரம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஏன், எதனால? எல்லாருமே அவங்க கட்சியை வழக்க தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்காண்டி எதுவும் நல்லது செய்யணும்னு எதுவும் செய்கிறது. எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம எல்லா ஏடிஎம்கே பார்த்தோம், டிஎம்கே பார்த்தோம், நிறைய கட்சிங்க கமல் எல்லாம் போயிட்டாரு, எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றே தான் சொல்லுவேன், என் மனசு போடுறது. இவங்க இப்போ ஆள்ற கட்சி கூட ஆட்சி சரியில்லை. தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆமாம், நான் போடுவேன். நாம் தமிழர் நான் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக என்னோட ஆதரவு விஜய்க்கு தான், நடிகர் விஜய்க்கு தான் போட போகிறோம். ஏன்னா இத்தனாலும் பழைய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி புதுசாக வரவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போன்னு, அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 2026 தேர்தல் வெற்றி சொல்லும். இதுக்கு முன்னாடி நான் காலங்காலமாக டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன். டிஎம்கே ஃபேன், டிஎம்கேவுக்கு தான் இது வரைக்கும் ஓட்டு. ஆனால் இனிமேல் 2026 விஜய்க்கு தான். ஆக்சுவலாக போன எலெக்ஷன் நான் அப்படி யோசித்தேன், நோட்டாக்கு போடலான்னு ஒரு விஷயத்துக்கு போகும்போது தான் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, நான் ஆக்சுவலாக ஸ்டாலின் தொகுதி தான். ஓகே, நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுக்கான ஒரு ரீசன்? 2 பேருக்கும் சான்சஸ் கொடுத்தாச்சு. யாருமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. ஸோ புதுசாக அவங்க சொல்லியிருக்கிற அவங்களோட கோட்பாடுகள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுவாரே தெரியலையே, அதான் ஒன்றும் புரியலையே. யாருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க? யாருக்கும் போட மாட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு, யாருக்கும் ஓட்டு போடுறதில்லை. போடுறதில்லையா? ஓட்டு போடலாம் போனப்பா, 500 கொடுப்பானுங்க, 1000 கொடுப்பானுங்க, எத்தனை ஒயின் ஷாப் தான் போவேன். முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ஆட்சியில் தான் நிறைய குறைகள் இருக்குங்க. குறைகள் என்ன குறைகள் இல்லை, மக்களுக்கு அவங்க அவங்க பண்ணுறது எல்லாமே விளம்பரப்படுத்துகிறாங்களே தவிர என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நிறையா பஸ் ஸ்டாண்டு வருது, 100 கோடி 150 கோடி 200 கோடிக்கு பஸ் ஸ்டாண்டு வருது. எதுக்கு 200 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டி என்ன பண்ண போகிறோம் நம்ம? பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சா? இல்லை. தக்காளி வெங்காயம் விலை குறைஞ்சிச்சா? இல்லை. அது மாதிரி நாட்டுக்கு புரோஜனமாக எதுவுமே கிடையாது. அவங்க நினச்சா பஸ்ஸை விடுவாங்க, நினச்சா மகளிருக்கு காசு ஃப்ரீன்னுவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. சொல்லி காட்டுவாங்க. அது சொல்லுவாங்க. ஓகே, அதே விஜயகாந்தோட தம்பி மாதிரி ஆயிரு. ஆனால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். விஜயகாந்த் நல்ல மனுஷன். அவர் இப்போ நான் நல்ல வேணா என் கூட போகலாம், இன்னும் பழம் வரும், நல்ல பழம் தானே வரும். அந்த மாதிரி அவர் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம மக்களுக்கு இலவசம் கொடுக்குறோம்ல எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களை அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்தாமல் வெறும் சின்ன சின்ன விஷயங்களை அவங்களை இலவசமாக கொடுத்து அவங்கள அந்த இடத்துலையே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோன்றது தான் என்னோட கருத்து. திமுகவே சினிமா துறையிலேருந்து தான் வந்தது. அதெல்லாம் எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. என்னன்னா அவங்களே அவங்க கண்ணை அவங்க குத்திக்கிற மாதிரி தான். தளபதி தான் எங்களுக்கு முக்கியம். எந்த ஆட்சியும் நல்ல ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம உழைச்சா தான் சோறுங்கிறது தான் உண்மை. நம்ம உழைக்கிறதுல பாதி வரியாக கட்டுறோம், நம்ம விதி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஈவன் எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. நாங்கள் டேங்கர் வச்சு தான் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த பேசிக் நீட்ஸே எங்களுக்கு கிடைக்கல. அதனால அந்த ஒரு பேசிக் நீட்ஸ் தண்ணி ப்ராப்ளம் ஆல்சோ. வாட்டர் பஞ்சாயத்து வாட்டர் they are telling weekly twice that also they are not given. They are very tough. We manage only bore also not sufficient water. Then we are every week they purchase water. It's very tough. தண்ணியே இல்லை, ட்ரைனேஜும் இல்லை. அவங்க ஓனாக பண்ணுறாங்க. பிஜேபி நல்லவங்களா, அண்ணாமலை நல்லவரா? இல்லையே. அவங்களுக்கு பிஜேபி சைடில் உள்ளவங்களுக்கும் காலேஜும் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்குது.
அமித்ஷா பையனோட கான்ட்ராக்ட் தான் நிறைய கான்ட்ராக்டு என்ஹெச் கான்ட்ராக்டு நிறைய ரோடே போடலையே. நீங்கள் இந்த நேற்று ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவன் லாரி டிரைவர் மேலேயும் தப்பு இருக்குது, ரோடு போடாத கவர்மெண்ட் மேலேயும் தானே தப்பு இருக்குது. அந்த குழி அந்த இடத்துல இல்லைன்னா அந்த குழியில் இறங்கியிருக்கு அதில் வண்டி. ஆனால் விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னா, அவர் அரசியல் உள்ள வரதுக்கு முன்னாடியே இந்த ஊனமுற்றவர்கள்லாம் 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்து நல்லதெல்லாம் பண்ணார். அந்த மாதிரி இவரும் வந்து நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்போது இவர் வந்து நல்லதை பண்ணுற மனுஷன் தெரியும். இப்போ எனக்கு நான் பேசும்போது என்ன தெரிஞ்சுப்பேன், நீ நல்ல பையனா கெட்ட பையனான்ட்டு. அந்த மாதிரி நல்ல மனுஷன் அவர் விஜய், நல்லதை பண்ணுவார். அவ்வளோதான். இல்லை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கும் மைண்ட் செட்டுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு குறையும் போது அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க. பட் ஆனால் இவரை பொறுத்த வரையில் அந்த மாதிரி செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஸ்கூல்களில் கண்டிப்பாக கம்பல்சரி எஜுகேஷனை வந்து தெளிவாக கொடுக்கணும். யாரும் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இல்லாமல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலே அவங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடச்சிரும் நான் நம்புகிறேன். வேலைவாய்ப்பு கிடைச்சா குற்றங்கள் குறையும், நாடு செழிப்பாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. திராவிட மாடல் ஆட்சி, பெண்களுக்கான விடியல் ஆட்சி அப்படிங்கிறது மாதிரிலாம் நிறைய வந்து முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி நிறைய பேசுகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எல்லா பெண்களுக்கும் அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சில பேருக்கு அது இருக்கலாம், ஒரு வெரி ஃபியூ பர்சன்டேஜாக தான் இருக்கணும். எல்லா பெண்களுக்கும் அது வந்து மாடலாக இல்லை. குறைன்னா நான் சொல்லலைப்பா. கொஞ்சம் இந்த பெண்களுக்கு உண்டான அந்த ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் நிறைய தான் வருது. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அவங்க ஃபேன் பேசிக்காக, ஸோ அதனால் டிவிக்கு நிறைய யாருக்கு சொல்ல முடியல. கொடுத்தீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. நாங்களாம் கஷ்டப்படுறோன்னு ஒன்றுமே கிடையாது. கொடுத்தீங்களா? இப்போ வந்து விஜய் வரன்றாரு. எம்ஜிஆர் இருந்தார், அவரும் எம்ஜிஆர் ஜெயிலில் இருந்தால் தான் அவங்க நல்லது பண்ணோம். நான் கலைஞர் இருந்தால் அவரும் நல்லது பண்ணார். இப்போ விஜய் என்ன பண்ண போகிறாரு? இவ்வளோ வரி வாங்குறாங்களே, ஏன் இலவச கல்வியும் மருத்துவமும் கொடுக்க முடியல? ப்ரைவேட்னு ஒன்று இல்லாமல் முழுமையாகவே கவர்மெண்ட் எடுத்து நடத்தணுமா இல்லையா? அது நடத்துகிற ஆட்சி எந்த ஆட்சி வருதோ அதுக்கு தான் ஆதரவு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்த உடனே நம்மளுக்கு பணக்கார வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழல, மிடில் கிளாஸ் தான் வாழ்கிறோம். கரண்ட்டு பில் ஏற்றிட்டாங்க. அவங்க வந்த உடனே அந்த கரண்ட்டு பில் ஏற்றுறாங்க. கரண்ட்டு பில் ஏற்றினா நம்ம எப்படி பணம் இருக்கிறவன் கட்டுவான், பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? என்றைக்குமே கட்சிங்கிறது ஒரு பொது உடைமை. அது என்னுடைய கட்சி, நான் தான் சிஎம் அப்படின்னு யார் களத்தில் இறங்கினாலும் அவங்க ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன் திமுக ஆட்சியில் வந்து என்றைக்குமே திமுக ஆட்சி வந்து ஸ்டாலினோட கட்சி தான். என்றைக்காவது ஸ்டாலினோ உதயநிதியோ அது என்னோட கட்சின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஏடிஎம்கேல ஜெயலலிதா அம்மா இருக்குന്ന வரைக்கும் அது என்னோட கட்சின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? பொதுக்குழு நடக்கும், தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான் சிஎம் தான் சொல்லுவாங்களே தவிர அது என்னுடைய கட்சின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. பசங்க ஓட்டே வந்து தளபதிக்கு தான். ஜெயிச்சிருவார், கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அப்படி இல்லை, யார் வந்தாலும் இது வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டும் எனக்கு ஒன்றும் தெரியல. புதுசாக எதுவுமே வரல. நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்க மாதிரி தான் எனக்கு இன்னமும் உணர்வு இருக்குது. நிறைய நல்லது செஞ்சுருக்கலாம். இப்போ கூட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க பஸ் ஸ்டாண்டே சொல்லும் நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோன்றதை. நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சிகள்லாம் இன்றைக்கி புதுசாக ஆளலை. அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு 7 வருஷம், இதான் 7 ஆண்டு 7 டைம் வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனாலுமே எந்த சேஞ்சஸுமே நம்மளால் பார்க்க முடியல. அப்படியே ஒரு இடம் வந்து அப்படியே தாம்பரமாகவே இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏதாவது டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் வேணும் ஒரு கண்டிப்பாக அப்படின்ற ஒரே ஒரு காரணம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணும்ல. ஒரே கட்சியை நானும் தான் ஓட்டு போட்டேன் டிஎம்கேக்கு இருக்கட்டும், அது மோசமான ஆட்சி இல்லை. இதை விட பெட்டராக ஒரு சொல்யூஷன்றதை விட மாற்றம் கிடைக்குமான்றதான் வேறு விஷயம் இல்லை. அவரு தான் போடும்பா, வேற யாருக்கு போட முடியும்? அதை யாருக்கு போட போறீங்க? நாம் தமிழர். நாம் தமிழர். ஆமாம். யாரை பிடிக்கும்? தளபதி தான் முடியும். தளபதியை பிடிக்கும். ஆமாம், பிடிக்கும். தளபதிக்கு ஓட்டு போட போறீங்க? தளபதி ஓட்டு போடுவோம். தளபதியோட கட்சி பேருனா யானை சொன்னா? யானை சின்னம். ஆமாம். நாம் தமிழர் சொன்னீங்க. நாம் தமிழ், அதான் நாம் தமிழ் தானே அது. அதுவும் இருக்கிறதுலே மோசமானது சென்னையில் தான். திரும்புகிற பக்கமெல்லாம் போலீஸ் தான் இங்கே நிற்பாங்களே காலையிலே அவசரமாக வேலை. இதே தாங்க டிராஃபிக் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. டிராஃபிக்கில் 2 பேர் நின்றுட்டீங்க, 2 பேர் நிற்கலாம்ல. என்னைக்கா வேலை செய்யல பார்த்துருக்கீங்களா? டிராஃபிக்கில் போலீஸ் இன்னும் பார்த்துருக்கீங்களா? வந்த முதல் தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க 2026ல நாங்க தான் முதல்வர், எங்களோட தான் வந்து என் தலைமையில கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து யாரு கூட கூட்டணி அமைச்சா ஆட்சி அமைக்கலாம்? அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் எது வேணாலும் சேஞ்ச் ஆகும். பீப்புள் மைண்ட் செட்டும் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிற அளவு டஃப் இல்லை. அப்படி இல்லைப்பா. ஓகே, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். அம்மா ஆச்சியும் பிடிக்கும், இவர் அப்பாதும் ஓகே தான். ஆனால் இப்போ புதுசாக வந்து நம்ம யூத்துங்க வந்து விஜய் படத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம்
அவர் மேலே எல்லாரும் விருப்பமாக இருக்காங்க. புதுசா 2026 தேர்தல்ல நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆமா. ஆரம்பிச்சு தேர்தல்ல வந்து பயணிக்கிறாரு. அவருக்கு உங்களோட ஆதரவு இருக்குமா? அவரோட கொள்கைகள்லாம் இன்னும் எங்களுக்கு ப்ராப்பராக ரீச் ஆகலை. மேபி அது அவரோட கொள்கைகள், அவரோட பிரச்சாரங்கள்லாம் பார்த்தா தான் வந்து அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவரோட செயல்பாடுகள், அவர் வந்ததுலேருந்து இந்த 2-3 வருஷத்தில் என்ன செயல்பாடு பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா யூத்தெல்லாம் நிறைய பேர் இப்போ அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. யூத் சைடு அந்த பக்கம் தான் இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறது? சீமானும் இவங்க 2 பேரும் ஈகோ இல்லாமல் இவங்க 2 பேரும் இவங்க கட்சின்னு நினைக்காம பொது கட்சியாக பார்த்து சேர்ந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து மாற்று ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க. அது யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத குழப்பத்தில் இருக்காங்க, அவ்வளோதான். மற்ற எந்த ஆட்சியும் சரியில்லை. அதனால் புதுசாக வரவங்களுக்கு தான் கொடுக்கணும்னா தளபதி தான். ஏன்னா அவர் தான் ஜெயிப்பார் எனக்கு தெரிஞ்சு. 50% முடியும், 50% டவுட் தான். பட் இருந்தாலும் என்னோட ஓட் கொடுப்பேன். மேபி எல்லாரும் கொடுத்தாங்கன்னா வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. பணம் இருக்குது, அரசியல் வராங்க, அவ்வளோதான். நம்மகிட்ட பணம் இல்லை, வேலைக்கு போகிறோம், அதான் வேலை மாதிரி அரசியல் வந்து ஒரு வேலை மாதிரி. ஆமாம். சீமான் ரொம்ப நாளாக இருக்கார். சீமான் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறாரு. ஆனால் ஃபீல்டு சரியில்லை. இல்லை, என்றைக்குமே கட்சிங்கிறது பொது உடைமை. சீமான் வந்து அது என்னோட கட்சின்னு என்னைக்கு சொல்கிறாரோ அது அவரோட கட்சியாகுது இல்லை, அது பொது உடைமையாக வராதில்ல. அதே மாதிரி தான் விஜயம். யாரு கூட அவர் சொல்கிற போக்குக்கு யார் கூடயும் கூட்டணி அமைக்க முடியாது. டிஎம்கேவும் எகெயின்ஸ்ட்டு, ஏடிஎம்கே எகெயின்ஸ்ட்டு, பிஜேபியும் எகெயின்ஸ்ட்டு, சீமானும் எகெயின்ஸ்ட்டு. சீமானும் இவரும் சேர முடியாத காரணம் என்னென்னா 2 பேருமே தனி கட்சிகளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் சிஎம் ஆவேங்கிறாரு, இவர் சிஎம் ஆவேங்கிறாரு. அவர்கிட்ட ஜெயிக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருக்கு வந்து நம்ம பசங்களே அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு காலேஜ்னு எடுத்துவீங்களேன், ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டாவது இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 800 ஸ்டூடெண்ட்டாவது வந்து விஜய் ரசிகராக இருப்பாங்க. அஜித் ரசிகர் உள்ள பசங்களும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அவர் தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து கொஞ்சம் மாறும். அவருக்கு அரசியல் தெரியுதோ தெரியலையோ, மக்கள் நல்லா போனால் வரவன் நல்லா தான் பண்ணுவான். ஒரு நடிகனோட பேசி கேட்பான். அதே மாதிரி நம்ம ஒரு ரோல் மாடலாக ஒருத்தர் எடுக்கிறோன்னா அவனை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி தளபதி ஃபாலோ பண்ணுறது பசங்க 100,000 பசங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு லாஜிக்கான விஷயம் சொல்கிறேன், அவர் தான் ஜெயிப்பார். தளபதி நாங்கள் இப்போ இல்லை, அவர் துல்லாதமா துல்லம் படம் தெரியல, அதுலேருந்தே எங்களுக்கு அவர் பிடிக்கும். ஏற்கனவே அவர் வந்து ஒரு சினிமா துறையில் புகழ்பெற்று விளங்குறாரு. அது இல்லாமல் பணம் அவருக்கு குறையே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் கொள்ளடிக்க வரமாட்டார், நல்லது செய்ய வருவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற 4 கட்சினா 4 கட்சி தான் நமக்கு ஆப்ஷன். இப்போ புதுசாக வர்றாரு, ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம். அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஆட்சி எப்படி இருக்குது புதுசாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தான் பார்ப்போமே. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஸ்டாலின் தொகுதி தான் இருந்தாலும் லாஸ்ட் டைம் வந்து நோட்டாக்கு போடலாமான்னு போனேன். அப்போ தான் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க போடுற ஓட்டு ஜெயிக்கணும் அப்படின்றத போட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி மாற்றி டிவிக்கு தான் போட போகிறேன், விஜய்க்கு தான். நாங்கள் போடுறோம், என் பங்காளி மொத்த பேர் அதை தான் போடுவோம். யானை சின்னத்துக்கு. ஆமாம், யானை சின்னத்துக்கு கண்டிப்பாக விடுவோம்.